அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஜே பார்த்தீங்கன்னா ரைடர் வீட்டுக்கு போயிருந்தான். ரைடர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரொம்ப நேரமாக மண்ணில் நோண்டி வச்சு தேடிக்கிட்டே இருந்தான். சிஜேவும் என்னடா தேடுறான்னு கேட்டதுக்கு அது ஒரு ட்ரக்ஸ் பொருள்றா காணுடா நானுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அவனும் டென்ஷனாக தேடி இருந்தான். ரைடருக்கு செம்ம டென்ஷன், என்ன டென்ஷன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ டென்ஷனாக தேடி நிற்கிறான், ஆனால் ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. சரி அப்புறம் சிஜே கிட்ட சொன்னால் வாடா ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ட்ரக்ஸ் கடைட்டு வரணும், டக்குன்னு இந்த டெம்போவில் ஏறு, இந்த டெம்போவில் ஏற்றுன்னு போய் என்ன விட்றான்னு சொன்னான். அதேமாரி அந்த இடத்துக்கும் வந்துட்டான். எப்படியோ அந்த டைமுக்கும் ஏற்றுன்னு வந்து வண்டி விட்டுட்டு சரி எப்படியாவது போய் கூப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ரைடர் என்ன பண்ணா போயிட்டு அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா வெளியே வரல, ஷட்டாப்னு ஒரே மூத்துன்னு சொல்லிட்டான். அவனுக்கு ரைடருக்கு ஒரே செம்ம கடுப்பு, நீ உள்ளே போடா, உள்ளே போயிட்டு அந்த இது ட்ரக்ஸ் பொருள் எடுத்துன்னு வந்துட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆள் நல்லா தூங்கின்னு இருந்தான். சரி அந்த ஆள் நல்லா தூங்கின்னு இருக்கும், நம்ம சிஜே பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அந்த ட்ரக்ஸ் பொருள் எடுக்க போனான். எடுத்துட்டாங்க, எப்படியோ எடுத்துட்டான். அது பொறுமையாக எடுத்துட்டு தூக்கிட்டு வர வயலில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அட யாரா அவனை கன் ஷூட் பண்ணிட்டான். அப்புறம் சிஜே குடுகுடுன்னு வெளியே ஓடுவான்னு பார்த்தா அவனை ரைடரை காணுங்க, ஏமாத்திட்டு போயிட்டான்.